பிரபல தீர்க்கதரிசியான பாபா வாங்க 2026வது ஆண்டின் மே மாதத்திற்கான பலன்களை கணித்திருக்காங்க. இந்த மாதம் 5 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே கடினமானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது குறித்து தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரபல தீர்க்கதரிசி பாபா வங்காவினுடைய கணிப்புகள் சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி வைரலாவது வழக்கம். அந்த வகையில் மே 2026 5 ராசிக்காரர்கள் பெரும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு கணிப்பு கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சில ராசிகளுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறதா. அந்த ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல முதல் ராசியா நாம பார்க்க போகிறது ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறது. கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்காததால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய பேச்சு குடும்பத்தினர் மதிக்க மாட்டாங்க. இந்த காலம் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உறவினர்களிடம் பேசும்போது நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். பொறுமையை கடைபிடிப்பது இந்த மாதத்தை தங்களுக்கு எளிதாக்கலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குழப்பமும் பயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அலட்சியமோ அவசரமோ இருக்கக்கூடாது. தொழிலில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள், சிக்கல்கள் போன்றவை எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட பாருங்கள். பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாபா வங்காவினுடைய கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்கள் மே மாதம் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்களாம். இந்த காலம் நிதி மேலாண்மை மற்றும் ஆரோக்கியத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. சின்ன விஷயங்களை அதிகம் யோசிப்பது உங்களுக்கு சிக்கலை தரும். அதே நேரம் பணம் சம்பந்தமான தவறான முடிவுகளால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பண பரிவர்த்தனைகள், பணம் தொடர்பான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் போன்ற அனைத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் எடுத்தும் கழுத்தோன்னு எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. அலட்சியம் ஆபத்தையும் ஏற்படுத்தலாம். அவசரம் உங்களுக்கு பேராபத்தையும் உண்டாக்கலாம். அதனால் உஷாராகவே செயல்பட பாருங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். வேலை பளு அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் தவறான முடிவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் உங்களுடைய பணியிடத்தில் ஏற்படலாம். அதனால் குறித்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய பணிகளை விரைவாக முடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் பழகும்போது உஷாராகவே இருக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களிடத்துல விவாதங்களையோ வாக்குவாதங்கள்லையோ ஈடுபடாதீங்க. அது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் எழலாங்க. இந்த மே மாதம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டினா சிக்கல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். எந்த வேலையை தொடங்கினாலும் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறுகருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்கில் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதையும் தாண்டி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சிக்கல்களும் ஏற்படலாம்.
பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்களால் தங்களுக்கு அலைச்சல்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் சின்ன சின்ன விளைவுகள், சின்ன சின்னதான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதனால எல்லா ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது, திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்துல நீங்க அலட்சியம் எந்த விஷயத்துல காட்டினாலும் அது மிகப்பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க. புதியதாக எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம், தொடங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானமாக இருப்பது அவசியம். அதே மாதிரி சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால யார்கிட்டேயும் அதிகப்படியாக விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சால சிறந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்துல ஏற்படக்கூடிய மோதல்களால் தங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் உருவாகலாம். இது தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது. அதனால் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியம். நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். வேலையில முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. இந்த காலம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதிகமாக நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் அலட்சியத்தோடு செயல்படுவது அதிகப்படியான விளைவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறது எதற்கும் நல்லது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. எந்த விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பழகிய நண்பர்களிடத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் உடனடியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியம். நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். வேலையில் முன்னேற்றம் இருக்கும், இருந்தாலும் உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கடினமான சூழ்நிலைகளால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மன அழுத்தம் அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையில்லாத சிக்கல்களை சிக்கிக்கொள்ளாதீங்க. அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காததால அதிருப்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சண்டைகள் வரலாம். தங்களுடைய செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையற்ற பயம் மற்றும் துக்கமின்மையும் ஏற்படலாம். முதலீடுகளால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் ஓரளவிற்கு வெற்றிகரமாகவே முடியும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை தரும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலம் பல விஷயங்களில் ஏற்றுக்க மாறாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுனால மருத்துவ செலவுகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உற்றார் உறவினர்களிடத்துல பேசும்போதும் பழகும்போதும் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றதுங்க. மன அழுத்தம் ஏற்படவும் பயம் உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே தடைகள், தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, இழுபறியான நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால
கொஞ்சம் உஷாராக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஆடம்பரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கே மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த காலத்தில் இழுத்து போட்டுக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கும்போது பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.